வணக்கம் நேயர்களே. பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். அனைவரும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திப்போமாக. முக்கியமாக ஆரோக்கியமாக வாழ அன்னையை பிரார்த்திப்போமாக. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெல்த் இருந்தால் தான் அப்புறமா வெல்த்து இல்லைங்களா? ஹெல்த்து நல்லா இருந்தாவே வெல்த்து தானாக வருங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா மனம் வந்து உணர்வுபூர்வமாக இயங்கி கொண்டிருக்கும். அதனால் பணம் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம பலமுறை சொல்லிட்டோம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடிக்கடி சொல்கிறது, இந்த பலமுறை சொல்லிட்டோங்கும்போது நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்கறதுக்கா திரும்ப திரும்ப சில பதிவுகள் போட வேண்டியது இருக்குங்க. ஏன்னா கேட்கும் கேள்விகளை வைத்து தான் நிறைய பதில் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்ம செய்யக்கூடிய பணிகளை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். உணர்வுபூர்வமாக எங்கே வேலை பார்த்தாலும் கூட வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக செஞ்சீங்கன்னாவே அதுக்கு வந்து உங்களுக்கு உரிய பலன் நாளடைவில் கிடைக்க தொடங்கிடும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு முதலாளி கூட பார்த்தீங்கன்னா, அவரும் தொழிலாளி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முதலாளி இருக்கார். யாருன்னா கடவுள் தான் அந்த முதலாளி. கடந்து உள்நின்று இருக்கக்கூடிய ஒரு முதலாளி இருக்காருங்க. நம்ம என்ன செய்கிறோங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஸோ மனமே கடவுள். அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த முதலாளி இருக்கார் இல்லையா? நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய முதலாளி வந்து கடவுள் தான். நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை வந்து கடவுள் கண்காணிச்சிட்டு இருக்கார். நீங்கள் உங்கள் பணிகளை செம்மையாகவும் நாணயமாக நேர்மையாகவும் செய்யும்போது வந்து உங்களுக்கு அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ வந்து அது நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாங்க அதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிணறு வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா, கிணறு வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியும். வடகிழக்கு மூலையில் கிணறு இருக்கணும். அப்புறம் தென்கிழக்கில் இருக்கக்கூடாது. அது உடல்நலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும். சுகர், அப்புறம் வந்து கால் பிளாடர் ஸ்டோனு, கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் உருவாக்கும். தைராய்டு பிரச்சனையை உருவாக்குங்கிற மாதிரி அடிப்படை கருத்துக்கள் இருக்குது. அது உண்மையாகவும் கூட இருக்குது. அப்புறம் தென்மேற்கில் கிணறு இருக்கக்கூடாது. கடன், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. மிகப்பெரிய கடன், அப்புறம் வந்து தொழிலில் வீழ்ச்சி இதெல்லாம் தென்மேற்கு கிணறு ஏற்படுத்துங்கிற ஒரு அமைப்பு. வாயு மூலை கிணறு வழக்குகளை வரவழைக்கும். அப்புறம் வந்து சுபகாரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. சில இடங்களில் அது இருந்தால் கூட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது, நேரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கடந்து விடுகிறார்கள் தான் உண்மை. ஆனால் அதோட பாதிப்புகள் ஒரு நாள் எல்லாருக்குமே வருது. இந்த வடகிழக்கில் இருக்குதோ, கிழக்கு மத்தியில் இருக்குதோ, வடக்கு மத்தியில் இருக்கோ மிகப்பெரிய பாதிப்புகள் வர்றதில்லை. சரி, கிழக்கு மத்தியிலையும் வடக்கு மத்தியில் இருந்துட்டா மட்டும் அவங்க ஓன்னு வாழ்ந்துடுறாங்களான்னா மற்ற விஷயங்களையும் பார்க்கணும் இல்லைங்களா? கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, மூக்கு நல்லா தான் இருக்குது, மூச்சு நல்லா தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு வந்து குடல் மட்டும் ஒரு பெரிய பிரச்சனைனா 2வது மூளை வந்து குடலுங்க ஆக்சுவலாக. ஆனால் தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பசி நின்னுறது. சில நேரங்களில் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்போது பசி அதிகமாக இருப்பது. இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயம் வந்து வயிறு. அதுக்கு போனோம்னா மருத்துவ ரீதியாகவும் மற்றபடி சயின்ஸும் வந்துடும் அதுக்குள்ளே. இதுவும் சயின்ஸ் தான் கிணறுமே. இப்போ இந்த கிணற மூடலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்குது. இப்போ சொல்லலாம், நிறைய பேர் வீட்டில் போர் வந்துருச்சு இடமின்மை காரணமாக. அப்புறம் ஆழமாக போக வேண்டியது இருக்கனால போர் போடுறோம். இப்போ இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிணறு வந்து நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தண்ணீரை பெரும்பாலும் நிறைய பேர் மதிக்கிறதே கிடையாதுங்க. அது கிடைக்காத போது தான் அதோட அருமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தண்ணீருக்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. தண்ணீரை வந்து நீங்கள் மார்வாடிஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் ரகசியமாக ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது சொல்லலாம், தப்பில்ல. அவங்க தண்ணீரை வச்சு ஒரு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த தண்ணீரை வச்சு அவங்க வழிபடுறதுனால தான் அவங்களுக்கு வந்து செல்வம் நிறையா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது. ஆனால் நீங்கள் தண்ணீரை வந்து ரொம்ப மதித்து வழிபட்டீங்கன்னாவே செல்வ செழிப்பு ஏற்படும். அதனால தான் நம்ம பூஜைகளில் கலசத்தில் தண்ணீர் வைக்கிறது, பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது, பஞ்சபாத்திரம் உத்திரணியில் தண்ணீர் வைக்கிறது, கோயில்களில் தீர்த்தம் கொடுக்கறதுலாம் அதன் அடிப்படை தான். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிணற வந்து மூடலாமா அப்படின்னா, மூடலாம், தப்பில்ல. ஆனால் அந்த கிணறு என்ன மாதிரி அதோடைய ஹிஸ்ட்ரி தெரியணுங்க. இந்த கிணறு எத்தனை வருஷமா இருக்கு? இதில என்னென்ன நடந்திருக்கு அந்த கிணறுல? ஒரு சில கிணறுகள்ல வந்து யாராவது விழுந்து கூட தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா.
அந்த மாதிரி கிணறுகளில் கண்டிப்பாக சில நீச்சல் சத்துகள் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு சிலர் நம்பலாம் அந்த கருத்தை, ஒரு சிலர் நம்பாமல் இருக்கலாம். நம்புறவங்களுக்கு இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கும், நம்பாதவங்களுக்கு வந்து கதையாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்புடையவர்களுக்குன்னு வச்சுப்போமே, நம்பாதவர்களை விட்டு விடலாம். அது ஒன்றும் தவறில்லை. எல்லா விஷயத்தையுமே 2 கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிணற வந்து மூடலாமா அப்படின்னா மூடலாம், தப்பில்லை. அப்போ அந்த கிணறோட ஹிஸ்ட்ரி தெரியணும். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னா எப்படி மூடலான்னு முடிவு பண்ணலாம். சாதாரணமாக கிணறு மூடக்கூடிய முறைங்கிறது எப்படின்னா, ஒரு பூசணிக்காய், 4 தேங்காய், 8 வாழைப்பழம், அடிப்படையாக நான் சொல்கிறேன், 16 வெற்றிலை பாக்கு, குருமூலி, தெய்வமூலி, அப்புறம் குருமூலின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம், 8 எலுமிச்சம்பழம், அப்புறம் 8 வித நவதானியங்கள், 8 விதம் இல்லை, 8 பகுதியான நவதானியங்கள், ஒவ்வொரு பக்கம் 100 கிராம் வச்சுக்கோங்களேன் நவதானியங்கள். அப்புறம் வந்து மஞ்சள், நல்ல மஞ்சள், இல்லை கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் வந்து வழக்கமான கற்பூரம், ஊதுபத்தி, இதெல்லாம் நம்ம வேணும்னா பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். இப்போ வந்து இந்த பூசணிக்காய், அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் 8 பக்கம் வாழை இலை போட்டு நல்ல நாள் பார்த்து மூடக்கூடிய நாட்கள்னு இருக்க அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இதை போட்டு 8 பக்கமும் இந்த பூசணிக்காய் வந்து 8 துண்டுகளாக, குறுக்கு வெட்டாக ஒன்று, இப்படி வெட்டு ப்ளஸ் நடுவில் வெட்டினா 8 துண்டுகள், மஞ்சள் குங்குமம் தடவி 8 பக்கம் வச்சுட்டு 8 பக்கம் நவதானியம் வச்சுட்டு 8 புறமும் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுட்டு 8 புறமும் வந்து இந்த நவதானியத்தை மஞ்சளில் வந்து நல்லா வந்து ஒரு உருண்டையாக பிடித்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு 8 பக்கமும் கொஞ்சம் பூ, மஞ்சள் சாமந்தி, இல்லைன்னா வந்து இது நம்ம சம்மங்கி பூ, இல்லை மல்லிகைப்பூ, ஏதாவது ஒன்று 8 பக்கம் வச்சுட்டு வந்து உங்களுக்கு 8 பக்கமும் கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சுட்டு 8 பக்கமும் எரிய விட்டு நம்ம வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் வந்து மந்திரம் சொன்னால் நமக்கு ஒரு ஈர்ப்புங்க. அதில் ஏதோ ரகசியம் இருக்காக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சான்ஸ்கிரிட்டை குறை சொல்லலாம், அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஒலி இருக்குங்க. ஒரு மொழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க அவர் 5-6 மொழி பேசுவாருன்னு. 5-6 மொழிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய மெசேஜே தவிர, மொழி தெரிஞ்சவங்களாம் அறிவாளின்லாம் சொல்ல முடியாது. அறிவு வேறு, மொழி வேறு. அது இந்த இடத்துல பதிவு பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மிகப்பெரிய ஒரு அருமையான ஆதிகாலத்து அடிப்படையாக கொண்ட ஒரு மொழி அது. அதுக்கு வந்து இதுவே கிடையாது. வரலாறு, தோன்றிய வரலாறு எங்கேருந்து தோன்றியதெல்லாம் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு. இப்போ பொதுவாகவே ஒரு கருத்துக்கள்ங்கிறது வந்து சேரும் பொழுது வந்து திரித்தும் மிகைப்படுத்தியும் குறைத்தும் சொல்லப்படுகிறது. தான் உண்மை. நல்லா ஆழமாக கவனிச்சிங்கன்னா புரியும் நான் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வள்ளலாரையும் புத்தரையுமே குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. திருவள்ளுவரையே விமர்சனம் பண்ணக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து இருக்கட்டும். அது சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்லே வந்து இதுவரை எங்களுக்கு பல விதங்களில் இந்த கிணறு பயன்பட்டிருக்கிறது. இந்த கிணறு எங்கள் முன்னோர்கள், அதுக்கு முன்னோர்கள் காலத்திலேருந்து பயன்படுத்திய கிணறு, அந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள், நான் செய்த பாவம் அனைத்திற்குமாக நான் மன்னிப்பு கோருகிறேன் பிரபஞ்சத்திடம். எங்களுக்கு பல விதத்தில் உதவி செய்த இந்த கிணற்றுக்கும் தண்ணீருக்கும் நாங்கள் முழுமையான உணர்வுபூர்வமான நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் மிக சிறப்பாகவும் இப்பொழுதும் சிறப்பாகவும் கிடைக்கும் என்பதில், நல்ல செல்வ வளத்துடன் வாழ்வோம் என்பதில் அழகான அஃபர்மேஷன் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நல்லா 1 முறைக்கு 3 முறை உணர்வுபூர்வமாக சொல்லிவிட்டு அந்த தண்ணீருக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த இதில் வந்து வாழைப்பழத்தை வந்து பசுமாட்டு கொடுத்துடணுங்க. இது இறுதியாக கடைசியில் முதல்ல வந்து இந்த கற்பூரம் முடிந்த பிறகு இந்த நவதானியம், அப்புறம் வந்து இந்த இதுக்குன்னு யந்திரமும் இருக்குது. அது வேணுன்னா பயன்படுத்தலாம், இருக்க கிணறை பொறுத்து. இந்த மூலிகைகளையும், இந்த மூலிகைங்கிற அந்த நவதானியங்களையும், அந்த எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே நீங்கள் கிணத்துக்குள்ளே போட்டுடலாம். பூசணிக்காய் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் ஒரு முச்சந்தி இருக்கக்கூடிய இடத்துல, ஏதாவது முச்சந்திக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். அந்த இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், வாகனங்கள்ல யாராவது நடந்து போகிறவங்க வழுக்கி விட்டுறாமல் ஒரு மூலையில் வச்சுட்டு, முச்சந்தியில் வச்சு எடுத்துக்கொண்டு ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இந்த வாழைப்பழத்தை மட்டும் பசுமாட்டு கொடுத்துடலாங்க. வெத்தில எல்லாமே அதுக்குள்ளே போட்டு கிணறு அன்னைக்கே ஒரு 10-20 சட்டி மணலை போட்டு மூடிடலாம். அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் அப்புறம் போட்டு மூடிக்கலாம். இதுதான் கிணறு மூடக்கூடிய அடிப்படை முறை.
இந்த கிணத்துல ஏதாவது துர்சக்திகள் இருக்கிறதாக உணர்ந்தால் நல்ல ஒரு அருமையான ஆத்மார்த்தமான நபர்கள், நல்ல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடியவங்க, நல்ல விவரமான ஆட்கள் உணர்ந்துருவாங்க அதை. இதில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எதிர்மறை சக்திகள்னா ஆங்கிலத்தை சொல்ல நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை சக்திகள் இருக்குன்னு. அப்போ அதுக்குன்னு சில முறைகள் படி அதை மூடணும். சில மந்திரங்கள், சில விசேஷமான பொருட்கள்லாம் சொல்லி, அதில் அஞ்சனக்கல் இது மாதிரி பயன்படுத்தக்கூடிய முறைகள்லாம் இருக்குங்க. ஸோ அதை அடிப்படையில் வந்து சில மூலிகைகளை பயன்படுத்தி மூடணும். அது குறிப்பிட்ட சில மூலிகைகள் இருக்குது, எந்த இடத்த பொறுத்து இருக்குது. அந்த மூலிகைகளை போட்டு மூடுறது நல்லது. இது வந்து அடிப்படை. இதில் சொல்லுவாங்க நிறைய பேர், அந்த மூலிகையெல்லாம் பேரை சொல்ல பற்றியா, அதுக்கு தான் அவர் வந்து வியாபார ரீதியாக சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்குது. அது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டால் நல்லா அறிந்தவர்கள் சொல்வார்கள். இன்றைக்கி ஆட்கள் மிக குறைவாக இருந்தாலும் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அது மாதிரி கிணற மூடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மூடாமல் இருக்கிறது நல்லது. அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டை விட்டு அப்படின்னா விட்டுறல. அந்த கிணறு உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதை அவசரப்பட்டு மூட வேண்டாங்க. அதை வந்து நல்ல ஒரு வழிபடக்கூடிய அமைப்பாக உருவாக்கினீர்களா, கிணத்துக்குன்னு அது ஒரு கடவுள் மாதிரி தான். தண்ணீர் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான். கிணறு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்க. கிணத்துட்டு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளோட மிகப்பெரிய பலயத்தை ஏற்படுத்தும். அந்த காலத்துலேருந்தே வடகிழக்கு மூலையில் வந்து கிணறு வைக்கக்கூடிய மாதிரி, இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடத்துல கூட வடகிழக்கு மூலையில் தான் கிணறு இருக்குது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. இந்த கிணத்து தண்ணியை அந்த காலத்தில் பெண்கள் இழுத்து உபயோகப்படுத்தும் பொழுதும், அவர்கள் அன்னைக்கு மாவை ஆட்டி பயன்படுத்தும் போதும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வரல. கர்ப்பப்பை வந்து கசக்கி பொழியப்படுவதால் குனிஞ்சு பெருக்கும் போது அவங்களுக்கு நோய்கள் வர்றாங்க. அவங்களுக்கு காரணமாக தான் பெருக்கிற அமைப்பையும் அந்த வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் வந்து பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த நோய்களுமே வராது. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெருக்கிறதும் நம்ம வந்து இப்போ மிஷின் கூட வந்துச்சு பெருக்கிறதுக்கு. அப்புறம் மாவாட்டுற கிரைண்டர் வந்துச்சு. இந்த மாவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அதில் வரக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து கண்டிப்பாக கெடுதல் தான். அதனாலே உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வர்றது, தொப்பை விழுகிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி நடைமுறையில் வந்து இதெல்லாம் சரியா அப்படின்னா வந்து இன்றைக்கி செய்ய முடியலன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, பணத்தை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் வந்து நிறைய உணர்ந்த விஷயம் எங்கள் வாழ்க்கையில் இது. ஆக்சுவலாக நிறைய உணர்ந்தோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் இருக்க தோரணைகளை பார்த்து மிகப்பெரிய பணத்தை பார்த்து விட்டாங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வரும்போதோ போகும்போதோ உங்களை நான் பார்க்கும்போதோ நானும் அப்படியே சோர்வாக அப்படி சொங்கி போய் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் வந்து சோர்வை தான் ஏற்படுத்தும். எனக்கு அந்த சோர்வுகள் இல்லை அப்படின்னாலும் கூட சொல்கிறேன். நாங்களும் வந்து ஒரு பிரிஸ்காக உங்ககிட்ட பேசினா தான் பண்ணால் தான் வழியில் பார்க்குறீங்க, போகிறோம் வரோம், ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு பிரிஸ்காக போனால் தான் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் கடவுளை எப்படி போய் ஆராதனை பண்ணுறீங்க, நல்லா அலங்காரம் பண்ணி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா? நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் உங்களுக்கே ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். புது ட்ரெஸ் போட்ட அன்றைக்கி உங்களுக்கு பாருங்கள் ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் இருக்குன்னா அந்த ஆனந்தம் வந்து உங்களுக்கு நல்ல விதத்தை, நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி செல்வம் ஓடி வந்து கொண்டே இருக்குங்க. மாற்றமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பணத்தை தேடி ஓடுறோம். பணத்தை தேடி ஓடுறது தப்பா ரைட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த தப்பு ரைட்டுங்கிறத விட பணம் உங்களை தேடி வருவது போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒரு இயல்பான விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக உங்கள் பணிகளை, அதான் கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு போயாச்சு. அதில் 1008 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் உங்கள் பணிகளை வந்து செம்மையாக செஞ்சீங்கன்னாவே போதும், உங்களை தேடி செல்வம் வந்து நீர்வீழ்ச்சி போல் வந்து கொண்டே இருக்குங்க. அதில் மாற்றமே இல்லை. இதுவரையிலும் உங்களுக்கு பல விதங்களில் பணம் கிடச்சிரும். அதுக்கு முதல்ல தினமும் நீங்கள் ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட பண விஷயத்தில் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள திட்டுறதோ, அவங்களுக்கு சாபம் கொடுக்குறதோ, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுற குணங்கள் உங்கள்கிட்ட இருந்து அந்த பணம் திரும்பி வராது. இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக கண்ட விஷயம். அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தா கூட அனுபவபூர்வமாக கண்ட விஷயம். அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. சரிங்க, நம்ம வந்து ரொம்ப பேசிட்டோம். மழையும் வந்துருச்சு. அழகான மழை வந்து விட்டது. ஒரு அருமையான ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல விஷயம். அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.